உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணுன்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறாரு, இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் ஒரு 39 நாட்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு. ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி யோகத்தை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு கேட்டால், இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கால புருஷனுக்கு லக்னாதிபதி ஒன்று. ரெண்டாவது, வாழ்க்கையில் எல்லாருமே முயற்சி செய்கிறோம், அந்த முயற்சிக்கான வெற்றியை கொடுக்கக்கூடியவர் அந்த செவ்வாய் தான். அந்த செவ்வாயுடைய தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான். அதனால தான் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை நிறைய பேர் வேண்டுறோம். முருகப்பெருமானை வேண்டும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான உழைப்பு வேணும், அதற்கான முயற்சி அதிகமாக இருக்கணும், விடாமுயற்சியாக இருக்கணும். அந்த மாதிரி விடாமுயற்சியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் ராசிக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு ராசியில் பயிற்சி ஆக போகிறாரு. அந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி யோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா எல்லாருக்கும் நல்லது கொடுப்பாருன்னா இல்லை, சில ராசி என்பவர்களுக்கு சில தீமைகளும் கொடுப்பாரு, சில ராசி என்பவர்களுக்கு பல்வேறு நன்மைகளையும் கொடுப்பாரு. அது என்னென்ன அப்படின்னு தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நன்மைகள் தீமைகள் ரெண்டும் தெரிஞ்சுக்கும் போது என்னென்னா, வாழ்க்கையில் சில விஷயங்களில் நம்ம லேட் பண்ணி சில விஷயங்கள் செய்யலாம், இல்லை சில விஷயங்கள் ஐயோ நமக்கு டைம் இல்லை இப்போ செஞ்சாகணுன்ற சில முயற்சிகள் செய்வோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இந்த 12 ராசி அன்பர்களுக்கு சொல்ல போறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே செவ்வாயுடைய வீடு இருக்கக்கூடிய ராசி அன்பர்கள். விடாமுயற்சியுடன் வாழ்க்கையில ஜெயிச்சே ஆகணும், சாதிச்சே ஆகணும். எல்லா விதமான தோல்விகளையும் சந்தித்து அதுக்கப்புறம் ஒரு மனுஷன் ஜெயிச்சு நிற்கிறாருன்னா அது கண்டிப்பா மேஷ ராசி என்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நான் வெற்றி பெற்றே தீர்வேன்ற அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையில் உங்களை டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு இப்போ அந்த 7.5 சனி ஆரம்பமானதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அந்த சூழ்நிலைகள் மாறும். காரணம் என்ன, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உங்கள் ராசியாதிபதி இருக்க போறார். அப்போ அந்த பாக்கியஸ்தானத்தில் இருக்கும்போது என்னன்னா, முதல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த சந்திர திசை செவ்வாய் திசை நடக்கும்போது சில வேலை இழப்புகள் ஏற்பட்டிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த 39 நாட்களில் முயற்சிகள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் நிறைய மேஷ ராசி என்பவர்களுக்கு வெளியூர் போய் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், வெளியூர் போய் வேலை பார்க்கணுன்ற ஆசைகள் இருக்கும். சில பேர் வெளிநாடு போகணும்லாம் யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி முயற்சிகளை வெற்றி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த 39 நாட்கள் இருக்குது. வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், எந்த ஊரில் கிடைக்கணும், முயற்சிகள் செஞ்சீங்கன்னாவே கிடைக்கும். ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சார், அது நடக்கலை சார்ன்றவங்களுக்கு இந்த 39 நாட்களில் அதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் இந்த பாக்கியஸ்தானத்தில் கூடிய செவ்வாய் குழந்தை பேரு சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும். அப்போ நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் திருமணத்தில் நிறைய மேஷராசி என்பவர்களுக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை வரும். ஏன்னா அந்த நம்பிக்கை, விடாமுயற்சி உங்களுக்கு இருக்குது, ஆனால் உங்களுடைய கணவருக்கோ மனைவிக்கோ இருக்கான்னு கேட்டால் இருக்காது. அதனால் சில சண்டைகள் பிரச்சனைகள் எப்பவுமே இந்த மேஷராசி என்பவர்களுக்கு எப்பவுமே வரும். அந்த மாதிரி ஒரு 2வது 7.5 சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சண்டை போட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் சில பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்கவங்க சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த செவ்வாய் மூலமாக ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் திருமணம் ஆகாதவர்களுக்கு, முக்கியமாக மேஷ ராசியில் பிறந்த நிறைய பெண்களுக்கு அஸ்வினி நட்சத்திரமாக இருக்காங்க, கார்த்திகை நட்சத்திரமாக இருக்காங்கன்னா இந்த திருமண வாய்ப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலை, லேட் மேரேஜ் மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களுக்கெல்லாம் இந்த 39 நாட்களில் பாக்கியங்கள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் தொழில் செய்யக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு, ஏன்னா மேஷராசி அப்படின்னு சொன்னாவே தொழில் செய்கிறவங்களுக்கு இப்போ நிலைமை சரியில்லை. எல்லாருமே ரொம்ப கஷ்டத்தில், கடன் பிரச்சனையில், தொழிலை மாற்றலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் தொழிலை மாற்றத்துக்கான சூழ்நிலையில் இருக்கிறத விட்டுட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கீங்க. நிறைய பேர் கடன் பிரச்சனை தான் ஒரு பெரிய தொந்தரவுகளாக இருக்குது.
அப்போ தொழில் மாற்றலாமா, வேறு ஏதாவது யோசிக்கலாமா, அந்த தொழிலில் கடன்லேருந்து எப்படி வெளில வருது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. முக்கியமாக நீங்கள் என்ன பண்ண வேணும் அப்படின்னா முருகப்பெருமானை இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணுங்கள். அது முக்கியமாக நீங்கள் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அது எது வேணா இருக்கலாம், திருத்தணியாக இருக்கலாம், பழனியாக இருக்கலாம், சுவாமி மலையாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். அந்த மாதிரி மலை மேலே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நடந்து போய் அந்த மலை ஏறும்போது மாத்திரம் நடந்து போய் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழிலில் அந்த நஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதே போல் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்குன்னா எல்லா பாக்கியம் கிடைக்கும். வீடு, வண்டி, வாகனம் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது 7.5 சனி இருக்கிறதுனால கொஞ்சமாக ஏதாவது கடன் வாங்கி நீங்கள் ஒரு இடம் வாங்குறது, வீடு வாங்குறதுலாம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதிக செலவு பண்ணி போகாதீங்க, அதில் பிரச்சனைகள் கொடுக்கும். அதேமாதிரி வீடு விற்கல, இடம் விற்கலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிக வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான செவ்வாயுடைய கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கும்போது சில நன்மைகள் அதிகமாகவும் சில தீமைகள் குறைவாகவும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக எல்லா கிரகத்தையும் கோச்சாரத்தை வைத்து தான் நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் கூடிய கிரகங்களுக்கு தந்தால் போல தசாபுத்திக்கு தந்தால் போல பலன்கள் மாறும். ஏன்னா தசாபுத்தின்றது ஒரு முக்கியமான காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கிறீங்க, அதில் முக்கியமாக அந்த ராகு திசை, கேது திசை, சனி திசை சில பேருக்கு பாதகங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்கு. அதே போல் சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் இதில் கடன் பட்டு நிறைய பேர் பிரச்சனை எல்லாம் மாட்டிருக்காங்க. அதனால உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரக அமைப்புக்கு தந்தால் போல தசாபுத்தி தந்தால் போல பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பம் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் ஒரு 51 பக்கத்துக்கு PDFல வேணும்னா வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க, அது நோட்லையும் எழுதி தரும். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது, இது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, அதே போல் முகூர்த்த நிர்ணயம், முக்கியமாக பிரசன்னங்கள், அதாவது ஒரு கர்மா ஜாதகத்தில் என்ன கர்மா இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரு சோழி பிரசனத்தில், ஒரு அஷ்டமங்கல பிரசனத்தில் உங்களுடைய கர்ம வினைகள் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பலன்கள் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஜாமக்கோள் பிரசனம், தேவ பிரசனம் சொல்லக்கூடிய கோவில்களுக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் எல்லாமே பார்க்குறோம், சொல்லித்தரோம். எல்லா மாணவர்களும் படிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.